எண்ணெய் கத்திரிக்காய்க்கு தேவையான மசாலா என்னன்றதை நம்ம கிடைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து காமிச்சிட்டு நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு, அப்புறம் மிளகா, வேர்க்கடலை தனியானோடனே தனியாக போட்டுறாதீங்க. எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நம்ம இப்போ அரைச்சி இந்த பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். சட்னி அரைச்சி வரேன். இப்போ அரைச்ச மசாலாவை நம்ம வந்து கத்திரிக்காயில் செட் பண்ண போகிறோம். இதை பிரிச்சு உள்ள மசாலாவை இறக்கி என்ன வச்சு இந்த மாதிரி பண்ணுங்க. நான் ஃபுல்லாக பண்ணி சொல்கிறேன். ஃபைனலி நம்ம எல்லா பிரிஞ்சாலையும் நல்லா ஸ்டஃப் பண்ணி மசாலாலாம் கோட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. ஸோ இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தாளிக்கிறதுக்கு நமக்கு சோம்பு, கடுகு, மிளகு இப்போ இதை நம்ம எண்ணெயில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் நல்லா இதில் இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாமே ரொம்ப பேசிக்கான டிப் தான். ஸோ இந்த குக்கிங் வந்து என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா, அது என்னுடைய அம்மா ஸ்டைல் குக்கிங். அம்மானாலே அவ்வளோ ஸ்பெஷல் தான். அப்போ அம்மாவுடைய சமையல் அப்பயுமே அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ இது அப்படியே ப்ரௌன் ஆகிற நேரத்தில் நம்ம இதில் வந்து டொமேட்டோஸும் ஆட் பண்ணிக்கலாம். எஸ், அப்படியே நம்ம கீரி வச்ச பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறோம். சரி, நல்லா அப்படியே நம்ம வதங்க விடணும். நம்ம மசாலா தடவி வச்ச கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறோம். அதில் இருக்க எல்லா மசாலாவையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நான் என் தெய்வத்துக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். எஸ், பை த மீன் டைம் நான் இதில் கொஞ்சோண்டு புளி பேஸ்ட் ஆட் பண்ணேன். ஒரு சின்ன ஒரு டேஸ்ட் கொடுக்க. ஸோ இதை நம்ம அப்படியே இப்படி குப்புற போடக்கூடாது, கலட்டி போடணும். ஸோ ரொம்ப டெலிஷியஸான அப்படின்ற ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம அப்படியே ஹை ஃப்ளேமில் வந்து நல்லா வந்து திக்காத வேணும். ஃபைனலி நம்மளுடைய கத்திரிக்காயோட ஸ்மெல் அப்படியே வெளில வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஆப்பிள் மாதிரி வெந்துருச்சு கத்திரிக்காய்.